சிறிய விஷயத்துக்கு மீண்டும் தாசில்தார் அவர்களை தொந்தரவு செய்ய இருக்கிறோம். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். எங்கள் தலைவர் திரு ஸ்ரீவி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஏதோ அணில் செய்தது போல் ஒரு சிறு தொண்டுன்னு தான் சொல்லணும், உதவியெல்லாம் சொன்னால் தப்பான வார்த்தை. எங்களால் வேண்ட ஒரு சிறு தொண்டை அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு அளிப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அந்த காசோலையை திரு தாசரதி அவர்களும் ராஜி மேடம் அவர்களும் இன்னும் முக்கியமாக பொறுப்பில் இருக்கும் லக்ஷ்மி மேடம் அவர்களும் வாங்கிக் கொள்ள வேண்டும். எங்களால் முடிஞ்சது ஒரு 20,000 ரூபாய், அதில் 10,000 ரூபாய் சங்கத்தின் சார்பில் இருந்தும், 5,000 ரூபாய் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு உயர்ந்த உள்ளத்திடமிருந்தும், 3,000 ரூபாய் டாக்டர் செல்வத்திடமிருந்தும், 2,000 ரூபாய் திருமதி விஜயலட்சுமி மேடம் அவர்களும். இதில் அந்த 2,000 ரூபாய் அவங்க டைரெக்டாகவே செலுத்திட்டாங்க. உங்களுக்கு முடிஞ்சால் அந்த ரசீட் அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க. 18,000க்கான காசோலை இதில் இருக்கிறது. கூடுமானவரை அடுத்தடுத்து எங்களால் இது மாதிரி நிகழ்ச்சிகளும் இன்னும் ஏதாவது தொண்டும் செய்ய முடிந்தால் கண்டிப்பாக செய்யவிருக்கிறோம், காத்திருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை இனிதே முடித்துக்கொள்கிறோம். அனைவரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள பிரியப்படுகிறோம். இன்னொரு சந்தோஷமான செய்தி, திரு கார்த்திக் அவர்கள் அவருடைய சார்பில் தனியாக டைரக்டாக ஒரு 10,000 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்க உள்ளார். கார்த்திக் அவர்களது உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் தான் பாடி பேமெண்ட் வாங்கி தான் போயிருக்கேன். இவர் பாருங்கள், பாடிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு போகிறேன். தேங்க்யூ கார்த்திக், வெரி கைண்ட் ஆஃப் யூ, ரியலி அப்ரிஷியேட் யுவர் கைண்ட் கெஸ்டர். நன்றி. தொடர்ந்து ஓரிரு வார்த்தைகள் கூறி தலைவர் அவர்களை இந்த நிகழ்ச்சியை முடித்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள்லாம் சந்தோஷமா இருந்தீங்களா இல்லையா தெரியல. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. விளையாட்டு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களுடைய அந்த எனர்ஜியை பார்க்கும்போது நாங்கள்லாம் ஒரு 20-30 வருஷம் இளைஞர்கள் ஆகிட்டோம். அப்போ உங்களோட நிலைமை பார்க்குறோம். நீங்கள் உண்மையிலே கிட்ஸ் ஆகிட்டீங்க எல்லாருமே. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ஒரு இனிய மாலை பொழுது, மிகச் சிறப்பாக இருந்தது. எங்களுடைய பாடல்கள் ஒவ்வொருவரும் உங்களை மகிழ்வித்தார்களோ இல்லையோ நாங்கள் மகிழ்ந்தோங்க. உண்மையிலேயே ரொம்ப மிகச் சிறப்பாக இருந்தது. எங்களுடைய நிதி செயலர் அருமை சாய்ராமன் அவர்கள் சொன்னது போல் இதை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தருவதற்காக நாங்களும் முயற்சிக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்து நிச்சயமாக செய்வோம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நம்ம ஐயா சொன்னது போல் வரவிருக்கிறது எங்களுடைய 3வது ஆண்டு விழா. அதில் ஐயா தான் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கோம். அவரே இங்கே மென்ஷன் பண்ணார். நம்மளுடைய உறவு என்பது தொடர்ந்து மகாகவி பாரதி தமிழ் சங்கமும் அக்ஷயா ட்ரஸ்ட்டும் தொடர்ந்து இந்த உறவு நீடிக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த மாலை பொழுதை மிக இனிமையாக மாற்றிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியும் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆசைகளை எல்லாரும் வணங்கணும். சரியா? உங்ககிட்ட ஒரு தாழ்மையான விண்ணப்பம். உங்கள் அனைவருடைய ஆசையும் எங்களுடைய மகாகவி பாரதி தமிழ் சங்கத்துக்கு தேவை என்ற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். என்ஜாய் பண்ணீங்களா? யாருக்கெல்லாம் ஃப்ளாஷ்பேக் ஓடிச்சு டூயட்டில்? எல்லாருமே டூயட்டில் ஸ்பெசிஃபிக்காக பாருங்க. அப்படி கூட ஆண்கள் தைட்லேருந்து ஒன்றும் எல்லாம் இன்னும் சைலண்டாக ரகசியத்தை 80லும் ஆசை வருது. ஸோ எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கிற பாரதி தமிழ் சங்கத்துக்கு, குறிப்பாக தோழர் சாய்ராம் சாருக்கு, தலைவர் அவர்களுக்கு, இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை ஒரு ஒரு தார்மீக கடமையாக ஏற்றுக்கிட்டு இங்கே அவங்க நமக்காக
செலவிட்டிருக்கிற இந்த நேரம் இருக்குல்ல, வாழ்க்கையிலேயே ரொம்ப விலை மதிப்பற்றது எதுன்னு கேட்டால் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, ஆனால் நேரம் தான். அதை நமக்காக ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க. அவங்க நேரத்தையும் கொடுத்துட்டு நமக்கான ஒரு பெரும் ஒரு உதவியையும் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவங்க எல்லார் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தொடர்ந்து அக்ஷயா வாங்க, நிறைய பிரான்ச்சஸ்க்கு முடிச்சூருக்கு அடிக்கடி வாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்தால் உதவி கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வாங்க, உங்களுடைய அருமையான பொன்னான நேரத்தை நீங்கள் கொடுத்தா அதுவும் பெரும் மகிழ்ச்சி இல்லையா? நன்றி. எல்லார் சார்பாகவும் நன்றி, மிக்க நன்றி. நன்றி.